போல பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை கடந்த 50 ஆண்டு கோரிக்கை போல கரூர் பஸ் ஸ்டாண்டு இன்னும் அப்படியே கிடப்பில் இருக்கு. அதன் இல்லை, கரூர் பஸ் ஸ்டாண்டு வழக்கில் இருக்கு. நீங்கள் அந்த வழக்கு முடியணும். அந்த வழக்கு முடியறதுக்கான வேலையை முனிசிபாலிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமான தேவை தான். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி அது வேகமாக நம்ம வளர்ந்துக்கிட்டே வர்றோம். போக்குவரத்து அதிகமாகிக்கிட்டே வருது. சிட்டி சின்னதாக இருக்குது. முனிசிபாலிட்டி அதுக்கான முயற்சிகளை கார்பரேஷன் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நான் தொழில்துறை வந்து ஒரு அழைப்பு எடுத்திருக்காரு. இந்தியா கூட்டணியில் இருக்கிற நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? இல்லை, பிசிகாங்கிறது ஒரு தனி கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு செயல் திட்டங்கள், கொள்கை இருக்கு. எல்லா கட்சியுமே தனித்தனி அரசியல் கட்சிகள் தான். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனி செயல் திட்டங்கள், தனி நடைமுறைகள் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு இஷ்யூக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு விசிகேங்கிற தலைவர்கள் விசிகாங்கிற ஒரு கட்சி அது மது ஒழிப்புக்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்துட்டாங்க. அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி, அதை வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன். அதற்குள்ள நம்ம வந்து அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்னு படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சமூக செயல்பாடு, சமூகத்தின் ஒரு பொறுப்பான செயல்பாடு, வரவேற்கத்தக்க செயல்பாடு, அவ்வளவுதான். காங்கிரஸ் பங்கேற்குமா? இல்லை, அப்படி ஒன்றும் முரண்பாடு கிடையாது. முதலமைச்சர் வந்து ஊர்ல இல்லை, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அரசு முறை பயணமாக இருக்காங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்க, முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் நிச்சயமா அவர் தான் முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அதனால அண்ணா முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே அவங்களையும் அழைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது 100% உண்மை. நீங்க வந்து உண்மையை இந்தியாவுக்கு ஒரு உண்மை, இந்தியாவுக்கு வெளிநாட்டு ஒரு உண்மைன்னு வைக்க முடியாது. இந்தியாவில் 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை நரேந்திர மோடி ஆட்சியில் நிலவுது. மோசமான பாலிசி, சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது ஒரு இரக்கமில்லாத நடக்கிற ஆட்சி, ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு இல்லாதனால பணக்காரர்கள் அம்பானி அதானிக்கு மட்டுமே நடக்கிற ஒரு ஆட்சி, அதனோட பின்விளைவுகளை, அதனோட மோசமான எதிர்வினையை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் இந்தியாவும் எதிர்கொள்ளுது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது வந்து குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, ஒரு பாலியல் வன்முறையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மணிப்பூர் மாதிரி வன்முறைகளில் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, வன்முறைக்கு வந்து ஒரு அரசியல் காரணத்தை நம்ம சொல்ல முடியும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பெண்கள் மீதான தாக்குதல், பெண்கள் மீதான வன்முறைங்கிறது ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய மிக கொடுமையான ஒரு செயல்பாடு. ஆனால் அதை வந்து காலங்காலமாக அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா, ஒரு வன்முறையாளர்களை, பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபவர்களை, கொடிய பாலியல் குற்றங்களில் ஈடுபவர்களை இழுப்பு கரங்கொண்டு அடக்குவதும், அதற்கு எதிரான சட்டங்களை உருவாக்கவும் தான் செய்வாங்க. நிர்பயா நிகழ்ச்சிக்கு பிறகு, நிர்பயாவுடைய பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு பிறகு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அன்னை சோனியா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள் எவ்வளவு பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்லையும் நடந்துக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தனது கட்சியை சேர்ந்தவர்களாலேயே ஒரு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள், இவர்களையெல்லாம் பிரதமர் உட்பட பாஜக அரசு உட்பட காப்பாற்றுகிற ஒரு அவலம் இன்னைக்கு இப்பதான் இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 10 வருஷமா தான் நடக்குது. அப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள், சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்க குற்றவாளிகள் வந்து பயப்படுவாங்க. குற்றவாளிகளை பயமுறுத்துவது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு நிறைய தீர்வு இருக்கு. அதுல குற்றவாளிகளை தண்டிக்கிறது ஒண்ணு. ஆனா ஒரு குற்றவாளிகள் ஒரு அரசியல் கட்சியால், மத்தியிலே ஆளுகிற அரசாங்கத்தால், நரேந்திர மோடியால், பாஜக முதலமைச்சர்களால் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாதாரணமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகளில் ஈடுபடுறவங்க வந்து இன்னும் மோசமான எல்லைக்கு தான் போவாங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு சீரழிவான ஒரு சூழல், ஒரு பெண்கள் ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறவர் அவர் போய் இந்தியன் டயஸ்போராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்து பேசுகிறவர்கள் ஒன்று அமெரிக்க சிட்டிசன்ஸ் கிடையாது, அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்கள், இந்தியன் டயஸ்போரா அவங்க. ஸோ அவர்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அது வந்து எப்படி இந்திய மக்களுக்காக ஒரு எதிர்கட்சியின் தலைவர், ஒரு பொறுப்பான காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சியின் தலைவர் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்திய மக்களுக்காக பேசுவது ஒரு கடமை. அதுதான் அவர் செய்கிறாரு. இதையே நீங்க 2014 ஒரு பிரதமர் என்ன போய் பேசினார்? இந்தியாவுக்கு பொருளாதார வலிமை இல்லை, பொருளாதார வலிமை இல்லாமல் இருந்ததா? நீங்க வந்து
மன்மோகன் சிங் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை விட்டுட்டு போனார். இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் சீரழிந்திருக்கிறது. இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் நீங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய பொய்களை தான் பிரதமர் பரப்பினார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மாதிரி போய் முதலீடுகள் என்னைக்காவது அவர் ஈர்த்திருக்காரா? என்னைக்காவது வந்து நீங்க ஒரு கூகுளுக்கோ இல்லை ஒரு மைக்ரோசாஃப்ட்டுக்கோ போறப்ப நீங்க வீடியோ எடுத்து வெளியிடுறத தவிர ஏதாவது அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால வந்து ஒரு பிரதமர் ஒரு நாட்டை வந்து இந்தியாவை அசிங்கப்படுத்துற மாதிரி வேற யாருமே இந்தியாவை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொறுப்பு மிகுந்த அரசியல் தலைவர், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியின் தலைவர் நாடாளுமன்றத்தில். ஸோ அதனால அவர் வந்து சொல்கிற உண்மைங்கிறது இங்க இருக்கிற பாஜகவினரை, பிரதமரை, பாஜக மத்திய அரசாங்கத்தை பதற்றப்படுத்துகிறது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இதுக்கு சட்டங்கள் இருக்குது. நான் தான் சொன்னேன், இப்போ நீங்கள் நிர்பயா வன்முறை பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கடுமையான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டங்கள் வந்து செயல்படுறதுல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன், ஒரு சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு ஒன்றிய அரசாங்கம், ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அந்த சட்டத்தில் இருந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். பாலியல் வன்கொடுமையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும். அதை வந்து வராம தடுக்கிறத முயற்சி பண்ணணும். பள்ளிக்கூடங்கள்ல, ஆரம்ப கல்வியில, சமூகங்கள்ல, குடும்பங்கள்ல நம்ம ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை பற்றி என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறோம், என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். பெண்களை வந்து ஒரு உடல் மாதிரி, பெண்களை ஒரு போக பொருள் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து குடும்பங்கள்ல, சமூகங்கள்ல பெண்களை ஒரு அடிமையாக பார்க்கக்கூடிய போக்கு, பெண்களை ஒரு சப்மிசிவா பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. பெண்களை வந்து ஒரு பெண்களுக்கு எதிராக பேசுறதோ, பெண்களுக்கு எதிராக வந்து செயல்படுறதோ, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்யறதோ, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் செய்யறதோ ஒரு சாதாரணங்கிற மனநிலை உருவாக்கணும். நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு பெண்கிறதுனாலேயே அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பொதுவெளியில எவ்வளவு பெரிய ஒரு துயரத்தை, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை அவங்க எதிர்கொள்ள வேண்டியதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மனநிலையை நம்ம மாற்றணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக, ஒரு அரசியல் இயக்கங்களாக நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். அதில் ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு ஃபீஸிபிலிட்டி, தாதம்பாளையம் ஏரி மட்டுமல்ல, நம்ம பகுதியில் இருக்கிற தாதம்பாளையம் ஏரி, வெள்ளியணை ஏரி, அதுக்கப்புறம் பஞ்சப்பட்டி ஏரி, 3க்குமே ஒரு முதல் கட்டமாக ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து அதில் வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அதற்கப்புறம் இப்போ வந்து அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், ஒட்டஞ்சத்திரம், நத்தம், ஆத்தூர் இந்த மாதிரி 6 தொகுதிகளில் ஒரு நீர் மேம்பாடு செய்யறதுக்காக மீண்டும் வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இது 50 கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலமா இந்த திட்டம் பேச்சிலேயே இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை செயல்படுத்த முடியும் நாங்கள் நம்புறோம். அதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்ன எல்லா நீர் மேம்பாட்டு திட்டங்களுமே இந்த 6 தொகுதிக்குள்ள வர திட்டங்கள்ல அடங்கும். அது காவேரி, குடகனாறு, அமராவதி, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த முயற்சி நம்ம எடுக்கிறோம், பார்க்குறோம். இந்த பிசிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சமூகத்தில் ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அது குறித்து முடிவு செய்வார். ஒரு கரூர் வந்து மிகப்பெரிய தொழில் நகரம், ஒரு 4வது பெரிய இந்தியாவில் ஏற்றுமதி நகரம், மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கிற ஒரு நகரம், ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நகரம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்தியாவிலேயே வந்து ஏதாவது ஒரு சிட்டி ஸ்மார்ட் சிட்டிக்காக முதல் 10க்குள்ள வரும்னா அதில் நிச்சயமா கரூருக்கு ஒரு இடம் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் கடந்த முறையும் வந்து கரூர் முழுக்க புறக்கணிக்கப்பட்டது. நாங்கள் தொடர்ந்து, நான் வந்து ஒரு கரூரோட நாடாளுமன்ற உறுப்பினர்கிற முறையில் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்திலோட அமைச்சர்களை சந்தித்து நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சேன். பட் அந்த டைமும் அவங்க வந்து கரூருக்கு அவங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி கொடுக்க மனசில்லை. இந்த முறை நான் 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் போய் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கதார் அவர்களை நான் பார்த்தேன். சார் 12 கொஞ்சம் புதுசாக நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி சேர்த்துறீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் அதில் கரூரை நாங்கள் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சோம். ஆனால் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கப்புறம் 12 நகரங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் புதுசாக இந்த வருஷம் சேர்த்துருக்காங்க, அதுலேயும் வரல. இது வந்து கரூருக்கு பாஜக அரசாங்கம் செய்கிற ஒரு பெரிய துரோகம் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு கரூர் மக்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை, ஒரு கரூர் மாதிரி நாட்டுக்கு மிகவும் பிரயோஜனமாக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு, நாட்டின் வேலை வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிற ஒரு நகரத்திற்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்யக்கூடாது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அதை கொண்டு வருவதற்கு நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன்.